ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்னா, கட்சியில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தர்றோம், இளைஞர்களை வந்துட்டு வலுப்படுத்தினாதான் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரியான காரணங்களை சொல்லி இந்த எலெக்ஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிட்டிங் அமைச்சர்கள்லேயே பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் எப்படியும் துரைமுருகனுக்கு சீட்டு ஒதுக்கப்படாது அப்படின்ற டாக்ஸ் தான் பரவலாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா உடல்நிலை சரியில்லாததுனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ஸ் போய்கிட்டு இருக்காரு, சட்டப்பேரவை கூட்டத்துக்கு கூட வர முடியல அப்படின்றதுனால துரைமுருகனுக்கு இந்த டைம் சீட் கிடையாது அப்படின்னும், அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட ஏரியாவில் மக்கள் கிட்ட செல்வாக்கா இருக்கக்கூடிய முரளி பாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் சீட்டு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கட்சியினுடைய நேர்காணலில் கலந்துகிட்ட துரைமுருகன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தம்பி நான் வந்துட்டு அண்ணா காலத்துல இருந்து இருக்கேன், அப்பாவா எம்ஜிஆர் வந்தப்ப கூட நான் அப்பா தான் முக்கியம்னு சொல்லி கூடயே நின்னேன், எனக்கு இதுதான் வந்துட்டு கடைசி தேர்தல், அதனால என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டா பேசி ஸ்டாலின் அவர்களுடைய மனசை கரைச்சு சரி ஓகே கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போனா போச்சாது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இந்த டைம் காட்பாடி தொகுதியை வாங்கியிருந்தாரு துரைமுருகன். என்னதான் 71 இருந்தே வந்துட்டு காட்பாடி தொகுதியில கிட்டத்தட்ட 8 டைம் ஜெயிச்சிருந்தாலும் லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய வேட்பாளரான ராமு இருக்கார் இல்லையா, அவரை விட வெறும் 746 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருந்தாரு. ஸோ மறுபடியும் அதிமுக தரப்புல இருந்து ராமுவே களமிறக்கி இருக்கிறதுனால காட்பாடி தொகுதியில அனல் பறக்குது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ என்னதான் நடக்குது காட்பாடியில, இந்த டைம் காட்பாடியில திமுகவினுடைய கொடி பறக்குமா, அப்படியே எம்எல்ஏவா ஜெயிச்சாலும் துரைமுருகனுக்கு மறுபடியும் அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துரைமுருகனுடைய அரசியல் கிராஃப்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா கலைஞர் இருந்த வரைக்குமே, ஏன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் பண்ணவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ணா காலத்தில் ஆரம்பிச்சு இப்போ இருக்கக்கூடிய திமுகவினுடைய எதிர்காலம்னு சொல்லக்கூடிய உதயநிதி வரைக்குமே வந்துட்டு தனக்கான இடத்தை தக்க வச்சுக்கிட்டவர் துரைமுருகன் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அண்ணா காலத்து அரசியல்வாதியா இருந்தாலும் கருணாநிதி அவர் வந்துட்டு முதலமைச்சரா இருந்தப்போதான் துரைமுருகனுடைய பீக் காலம் அப்படின்னு சொல்லலாம். கருணாநிதி இருக்கார் இல்லையா, கலைஞனுடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு எந்த விதமான முக்கியமான விஷயமா இருந்தாலும், அது ஃபேமிலி இஷ்யூவா இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட இஷ்யூவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசியலை தாண்டி காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, எந்த விஷயத்தை பத்தி கலைஞர் ஒரு பஞ்சாயத்து பண்ண போறாரு, இல்லை கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் கலைஞர் இருந்தார்னா அங்க துரைமுருகன் இருப்பாரு அப்படின்றதுதான் எழுதப்படாத சட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே கலைஞருக்கு ஒரு ரைட் ஹேண்டை தாண்டி கலைஞருடைய நிழல் மாதிரி இருந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி வந்துட்டு இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் வந்தப்போ வந்துட்டு நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் தம்பி, அப்பா இல்லாத இடத்துல வந்துட்டு இப்போ நீங்கள் வர்றீங்க, நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, கட்சியினுடைய தலைவரானப்ப ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா கலைஞருக்கு எப்படி நிழலா இருந்தாரோ அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு நிழலா இல்லை அப்படின்னாலும் ஒரு சில விஷயத்துல அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய பீரியடும் முடிஞ்சு அடுத்து உதயநிதி இருக்கார் இல்லையா, உதயநிதிக்காக கட்சியை ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால உதயநிதியினுடைய ஆதரவாளர்களுக்கும் உதயநிதியினுடைய குட் புக்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் தான் அதிக அளவிலான சீட்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துரைமுருகன் இனி வந்துட்டு நமக்கு தேவையில்லை, இனி வந்துட்டு உதயநிதி வந்துட்டு அடுத்த கட்டத்துல வரும்போது துரைமுருகன் அங்க இருப்பாரா, அந்த அளவுக்கு வந்துட்டு துரைமுருகன் அளவுக்கு எப்படி சொல்றது, துரைமுருகனால பழைய மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னும் போது அப்பயே ஒரு சீட்டை கொடுத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் திமுக தலைமை யோசிச்சா. இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே நான் வந்துட்டு அப்பா காலத்துல இருந்து இருக்கேன், அண்ணா காலத்துல இருந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டான டைலாக்ஸ்லாம் பேசினதுனால காட்பாடி அவருக்கே கொடுத்து
கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியை ஒதுக்கிட்டாங்களாம். ஆனால் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய உடல்நிலை சரியில்லாததுனால சட்டப்பேரவை கூட்டத்துக்கு கூட போகல, அதனால தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல கடந்த எலெக்ஷன்ல வெறும் 746 ஓட்டுல தோத்த ராமு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஏரியாக்குள்ள எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் சரி மக்களோட மக்களா நின்னதோட மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பெருவாரியான ஆதரவு அப்படின்றத திரட்டி இருக்காராம். அதை தாண்டி வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தாவேக்கான்னு சொல்லிட்டு பல போட்டிகள் இருக்கிறதுனால இந்த டைம் டெஃபினட்டா காட்பாடி தொகுதி திமுக கையை விட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. துரைமுருகன் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, ஒருவேளை வந்துட்டு அப்படியே வந்துட்டு துரைமுருகன் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லியே வச்சுக்கோங்களேன். துரைமுருகன் ஜெயிச்சு வந்தார்னா மறுபடியும் அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெஃபினட்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, லாஸ்ட் டைம் ஜெயிக்கும் போதே வந்துட்டு நீர்வளத்துறை இருக்கு இல்லையா, நீர்வளத்துறையை வேணா வச்சுக்கோங்க, கட்சியினுடைய சீனியரா போயிட்டீங்க, அமைச்சரவையில் இடம் கொடுக்கலன்னா சங்கட்டம், அதனால வந்துட்டு நீர்வளத்துறை அமைச்சரா வேணா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா இந்த டைம் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உதயநிதி அவருடைய குட் புக்ல வந்துட்டு இடம் பிடிச்சவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அவருடைய குட் புக்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அமைச்சரவையிலையும் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் இப்ப சிட்டிங் அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில அமைச்சர் பதவிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டாலும் கட்சியினுடைய புது வரவா இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஓபிஎஸ், இந்த மாதிரி வந்துட்டு அதிமுக கூடாரத்துல இருந்து வந்து திமுக இணைஞ்சவங்க எல்லாமே சொன்னது எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டும் ஜெயிச்சா அமைச்சர் பதவியும் தரணும் அப்படின்ற டிமாண்டை வச்சுதான் கட்சியில ஜாயின் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ திமுகவும் ஆட்சியை எப்படியாவது தக்க வச்சே ஆகணும், கன்சிஸ்டண்டா திமுக ஆட்சியை 2 டைம் தக்க வச்சதே கிடையாது அப்படின்றத பிரேக் பண்ணியே ஆகணும், மறுபடியும் வந்துட்டு தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தீவிரமா முயற்சி பண்றதுனால அந்த நேரத்தில் அவங்க கேட்ட டீலுக்கு திமுக தலைமை ஓகே சொல்லியிருந்துச்சான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்கள் புதுசா வந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா, அதிமுகவினுடைய தளபதிகள் உதயநிதி ஸ்டாலின்ல இருக்கக்கூடிய குட் புக்ல இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லி ஓவராலா கூட்டி கழிச்சு பார்த்தா ஆல்ரெடியே 60 அமைச்சர்களுக்கு மேல அமைச்சர் பொறுப்பு அப்படின்றது தரணும். இதுல எங்க இருந்து வந்துட்டு முன்னாள் அமைச்சர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு அமைச்சர் பதவி தர்றது அப்படின்னு சொல்லி கிசுகிசுக்கிறாங்களாம் அறிவாலய வட்டாரங்கள். ஸோ துரைமுருகன் வந்துட்டு அந்த காலத்துல என்னதான் பீக் அரசியல்வாதியா இருந்தாலும் இப்ப வந்துட்டு டம்மி அரசியல்வாதி அப்படின்ற பேச்சும் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ துரைமுருகனுடைய இந்த நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.